ஹலோ தோஸ்து, வெல்கம் டு அவர் இஸ்லாம் குக்கிங். அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். நான் கோல்டு, தலைவலி, தலைபாரம் எல்லாம் இருக்குதுங்க. இந்த தலைபாரத்தோடைய ஒரு நைட்டு மினி விலாக் பார்த்துடலாமா? வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது நாங்கள் லாஸ்ட்டு டியூஸ்டே அதாவது கேரளாவில் நான் இருக்கிறப்போ நைட்டு கொஞ்சம் அவுட்டிங் மாதிரி வெளியே போயிருந்தேன். லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். வெளியே போயிட்டு பிள்ளைங்களை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே பிள்ளைங்க நின்று விளாண்டுருந்தாங்க. இந்த பார்க்கில் ஒரு 2 ஸ்டாச்சு மாதிரி இருக்குதுல்ல, நல்லா இருக்குல்ல, ஒரு பெரிய ஆள் குட்டி ஆள் அப்படிங்கிற மாதிரி. மூங்கில் மரம் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடி பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கம்பியில் தொங்குறதுக்கு என் தம்பி பையன் ஏறிட்டு தொங்கி காமிச்சான். என் பையனுக்கு நான் இந்த மாதிரி பார்க்குலாம் கூட்டிகிட்டு போனது கிடையாது, அதனால் நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு தொங்கி பார்த்தான். தொங்கிட்டு ஃபஸ்ட்டு அவன் அஃப்ரான் தொங்குறப்போ என் தம்பி பையன் தொங்குறப்போ தூக்கியாச்சு. இவன் தூக்குனா எங்கே நம்ம தூக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு யானை மேலே ஏறி உட்காந்துட்டு இருந்தாங்க தம்பி பையனும் என் பொண்ணும். என் பையன் போஸ் கொடுத்துட்டு இருந்தான். சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு வரணுன்னா வரலாம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் வரணுன்னா பிள்ளைங்க விளாண்டுருப்பாங்க, நம்ம உட்கார முடியாது. ஏன்னா நாம் பிள்ளைங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கணும். இந்த சைடு என் பையன் ரன்னிங் போகிறேம்மா அப்படின்ட்டு ரன்னிங் போயிட்டு இருந்தான். அவனுக்கு ரன்னிங் போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் ரன்னிங் போயிட்டு இருந்தான். போயிட்டு வந்ததோட என் பிள்ளைங்க இந்த சர்க்கிளில் தான் நின்று விளாண்டுருந்துச்சுங்க. வேறு எங்கேயுமே போகல. ஊஞ்சல் இருந்தது, ஊஞ்சல் சைடில் வேறு ஆட்கள் இருந்தாங்க. என் தம்பி நவாப்பழம் வாங்கிட்டு வந்து பார்க்கில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் தான் சாப்பிட்டோம், ஏன்னா எடுத்து வச்சுட்டு நான் மறுநாள் தமிழ்நாடு வர்றப்போ சாப்பிட்டுட்டே வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்கெங்கே எடுத்து வைக்க முடியும், அதெல்லாம் அன்றைக்கோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் குட்டீஸுங்களுக்கு ரன்னிங் ரேஸ் வச்சுட்டு இருந்தோம். என் தம்பி பையன் சூப்பராக ஓடுவான். என் தம்பிக்கு பெருமை, எங்கே ஒரு ரன்னிங் பிளேயராக வந்துடுவானோ அப்படிங்கிற மாதிரி. இந்த பார்க்கில் எல்லாருமே உட்காந்து செஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க, மீதியாக பெரிய ஆட்கள்லாம். நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்க குட்டீஸுங்கெல்லாம் ஸ்டெப்ஸில் ஏறி வர்றேன்ட்டு சொல்லி போயிட்டாங்க. நாங்கள் லிஃப்ட்டில் தான் வந்தோம். அவங்களுக்கு ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான், தம்பி ஒய்ஃபு, தம்பி பையன் எல்லாருமே லிஃப்ட்டில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா உட்காந்துருந்தாங்க, எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்த உடனே வெளியே போய் சப்பாத்தியும் கிரில் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தோம். நைட் டின்னர் அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். சிக்கனோட அந்த சிக்கனை குப்பூஸ்குள்ளே கொஞ்சமாக பிச்சு அந்த சாஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, மயோனைஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. என் பொண்ணு அதுக்கு முன்னாடி லெக் பீஸ் காலி பண்ணிட்டா. என் தம்பி பொண்ணு ஃபோக் வச்சு சாப்பிட்ருக்குறா பாருங்கள் கிரில் சிக்கனை. அவள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாள். ஓகே, வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம்.